ஆளுங்கிறதுனால எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல. இதுல வேற எனக்கு கொஞ்சம் வயசு ஏறிடுச்சு. அதனால நானும் விட்டுட்டேன். ஆனா எக்காரணத்த கொண்டும் நான் விட்டு கொடுக்க போறது கிடையாதுன்னு இச்சுகாவ சொல்லிட்டு போறான். ஐயய்யோ! அந்த பையன் உன் கூட நல்லபடியா பழகுவான்லாம் நெனச்சேன். ஆனா ஆரம்பத்திலேயே ரொம்ப சொதப்பிடுச்சுன்னு பக்கத்துல இருக்கிறவர் சொல்றாரு. இவன் என்ன பதில் சொன்னாலும் மத்தவங்க இவன நினைச்சு பரிதாபப்படக்கூடாதுன்னு காஃப்கா நினைக்கிறான். எலும்பு கூட விடாம எல்லாத்தையும் கிளீன் பண்ணுங்க. அதுலயும் முக்கியமா இந்த பாகத்தை வந்து இஷிமோடோவுக்கு அனுப்பிடுங்க. புதுசா வந்திருக்க தம்பி நீ தான் இன்ட்ரெஸ்டா பாத்துக்கணும். காஃப்கா நீயும் தான் அதுல இருக்க. இது நானுமா? கடந்த 2 நாளா அதுல போட்டு என்ன டார்ச்சர் பண்றது உங்களுக்கு போதாதா? இவன் எப்பயுமே இப்படிதான். ஆரம்பத்துல முடியாதுன்னு தான் சொல்லுவான். ஆனா வேலைன்னு வந்துட்டா அதுல அவன் கரெக்டா இருப்பான். இவன் மட்டும் எக்ஸாம்ல பாஸ் பண்ணியிருந்தா ஒரு நல்ல ஆபீசரா வந்திருப்பான். அதுக்கப்புறம் மத்தியான சாப்பாடு சாப்பிட முடியாத அளவுக்கு இவர் ரொம்ப தவண்டு போயிட்டான். நீ லஞ்ச் சாப்பிடலன்னா உன்னோட வேலையை நீ சரியா பார்க்க முடியாது. அதனால நான் கொடுக்குற இந்த 2 தக்கையும் மூக்குல சொருகிட்டு சாப்பிட்டுன்னு சொல்றான். இதை நான் மூக்குல சொருவணுமா? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு இவன் சொல்லி பாக்குறான். ஃபர்ஸ்ட் டைம் தான் கஷ்டமா இருக்கும், ட்ரை பண்ணி பாருன்னு காஃப்கா துரத்த ஆரம்பிச்சிடுறான். இன்னைக்கான வேலை முடிச்சு நாளைக்கு பார்க்கலாம் சொல்லிட்டு அவனுக்கு கிளம்பி போயிடறானுங்க. இந்நேரம் அந்த மோசமான பக்கத்தை கிளீன் பண்ணி முடிச்சிருப்பானுங்கன்னு நம்புறேன்னு காஃப்கா நினைக்கிறான். அப்படியே அந்த இடத்துக்கு இச்சுகா வருவோம். என்ன தம்பி கல்லாம் உனக்கு நான் பண்ணதுக்காக இப்ப நீ எனக்கு ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்காக வந்திருக்கியான்னு காஃப்கா கேக்குறான். இல்ல நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா உங்களால தான் இன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் டேவே நல்லபடியா போயிருக்கு. ஓ நான் இதை எதிர்பார்க்கல. ஜஸ்ட் நான் உங்கள்ட்ட இதை சொல்லணும்னு நினைச்சேன் அவ்வளவுதான். போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்த சொல்றான். டிஃபென்ஸ் ஃபோர்ஸ்ல சேர்றதுக்கான ரெக்ரூட்மெண்ட்டை 33 வயசா மாத்திட்டாங்கன்னு. அதுக்கு